தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் சாசன கால வரம்பு நிர்ணயிக்காத நிலையில் உச்சநீதிமன்றம் எப்படி கால வரம்பை நிர்ணயிக்க முடியும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கான அதிகாரத்திற்கு மாற்றாக உச்சநீதிமன்றம் தனது தனிப்பட்ட அதிகாரமான 142 பயன்படுத்த முடியுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. குடியரசுத் தலைவர் மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தின் தனிப்பட்ட அதிகாரத்தை மத்திய அரசுக்கு எதிராக பயன்படுத்துகின்றனவா என்று குடியரசுத் தலைவர் கேள்விகள் எழுப்பியுள்ளார். மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தின் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த விரிவான தகவல். மசோதாக்கள் மீது ஒப்புதல் வழங்க ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் கால நிர்ணயம் வழங்கிய விவகாரம். உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் 14 கேள்விகள் எழுப்பியது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வாசிப்பு. அரசியல் சாசனம் காலவரம்பு நிர்ணயிக்காத நிலையில் உச்சநீதிமன்றம் எப்படி காலவரம்பை நிர்ணயிக்க முடியும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த விரிவான தகவல். உச்சநீதிமன்றத்துல முக்கியமான தீர்ப்பு என்பது வாசிக்கப்பட்டு வருகிறது. மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு கால வரம்பை நிர்ணயிக்க முடியுமா என்று விளக்கம் கோரிய குடியரசுத் தலைவருடைய மனு மீது இந்த தீர்ப்பு என்பதை உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகளுக்கு அடங்கிய அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பு என்பதை வாசித்து வருகிறது. இந்த தீர்ப்பினுடைய ஒவ்வொரு பிரகாரங்களாக உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் என்னென்ன மாதிரியான வாதங்கள் வைக்கப்பட்டது, அதனை நீதிமன்றம் எந்தெந்த வாதங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டது என்பது குறித்து எல்லாம் தற்போது உச்சநீதிமன்றத்துடைய முதன்மை அமர்வுல தீர்ப்பு என்பது வாசிக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கினுடைய முந்தைய காலங்களை நம்ம பார்க்கும்போது தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையிலுமே அந்த ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படுகிறது. குறிப்பிட்ட காலத்திற்குள் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதலிக்க மறுக்கிறார் என தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கிலே உச்சநீதிமன்றத்துடைய முதன்மை அமர்வு நீண்ட காலமாக இந்த வழக்கினுடைய விசாரணையை நடத்தியிருந்தது. மிக முக்கியமாக இந்த வழக்கினுடைய விசாரணையின் போது ஆளுநருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட அதிகாரங்கள் என்ன, ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு எப்போதெல்லாம் மசோதாக்களை அனுப்ப முடியும், அனுப்ப வேண்டும், அதே நேரத்துல ஆளுநரிடமிருந்து குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதாக்கள் சென்று விட்டால் குடியரசுத் தலைவர் அந்த குறிப்பிட்ட மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு என்னென்ன மாதிரியான கால அவகாசங்கள் தேவைப்படுகிறது என்பது குறித்து எல்லாம் அந்த வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த வாதங்கள் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையிலுமே குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் ஒரு குறிப்பிட்ட மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு கால வரம்பை நிர்ணயம் செய்திருந்தார்கள். அதே நேரத்தில் இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏதேனும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படக்கூடிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு இது போன்ற கால வரம்புகளை நிர்ணயம் செய்வதாகவும் அவர்கள் நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலே உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு 14 கேள்விகளை எழுப்பியிருந்தார். ஒரு உச்சநீதிமன்றத்தால் அரசியல் சாசனத்தில் அதிகாரமிக்க குடியரசுத் தலைவருக்கு இத்தகைய கால வரம்புகளை நிர்ணயம் செய்ய முடியுமா, எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இத்தகைய அதிகாரங்களை எல்லாம் பயன்படுத்தி, அதாவது 142 அதிகாரங்களை உச்சநீதிமன்றம் பயன்படுத்துகிறது, இத்தகைய அதிகாரத்தின் அடிப்படையில் குடியரசுத் தலைவருக்கான கால வரம்பை நிர்ணயம் செய்ய முடியுமா உள்ளிட்ட கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருந்தார்கள். இந்த கேள்விகள் அடிப்படையாக கொண்டு உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை, அதாவது உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் எழுதிய கடிதத்தை வழக்காக ஏற்றுக்கொண்டு அந்த வழக்கினுடைய விசாரணையை நடத்தி இருந்தார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணையின் போதுதான் ஒவ்வொரு தரப்பும் வாதங்களை வைத்திருந்தது. மிக முக்கியமாக குடியரசுத் தலைவர் தரப்பிலிருந்து மத்திய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் வாதங்களை முன்வைத்திருந்தார். ஆளுநர் தரப்பிலிருந்தும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் வாதங்களை முன்வைத்திருந்தார். அதே போல இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கூடிய மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் இப்படியான உள்ளிட்ட மாநிலங்களும் இந்த வழக்குல வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 11 நாட்களாக இந்த வழக்கினுடைய விசாரணை இறுதியில தொடர் விசாரணைகளாக நடத்தப்பட்டு வழக்குல தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையிலே இன்றைய தினம் இந்த வழக்குல தீர்ப்பு என்பது வாசிக்கப்பட்டு வருகிறது. உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி BR கவாய், நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், BS நரசிம்மா, அதுல் சந்துக்கர் ஆகிய 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்குல தீர்ப்பு என்பதை வாசித்து வருகிறார்கள்.
மிக முக்கியமாக இந்த வழக்குல குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய அந்த கேள்விகளை தொடர்ந்து என்னென்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது என்பது தொடர்பான அந்த விளக்கங்களை எல்லாம் நீதிபதிகள் வாசிப்பார்கள். அதன் அடிப்படையில ஆளுநருக்கு அரசியல் சாசனம் 200 மற்றும் 201 இருக்கக்கூடிய அதிகாரங்கள் குறித்து நாங்கள் விவாதித்தோம். மசோதாவுக்கு ஒப்புதல் எவ்வாறு அளிக்க வேண்டும் என்ற அந்த வழிமுறை குறித்தும் விரிவாக விவாதம் செய்யப்பட்டது என்பதையெல்லாம் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் சுட்டிக்காட்டினார். அதே நேரத்துல குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 கேள்விகள் மீது அனைத்து தரப்பிலிருந்தும் விரிவான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது என்பதையும் சுட்டிக்காட்டிய உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் ஆளுநர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் அல்லது சட்டப்பேரவைக்கு குறிப்பு எழுதி திருப்பி அனுப்பலாம் என்ற வழிமுறைகள் உள்ளது. அது தொடர்பாகவும் விரிவான வாதங்களை இந்த நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது என்றெல்லாம் சுட்டிக்காட்டினார்கள். தற்போது முக்கியமான அந்த தீர்ப்பினுடைய வாசிப்புடைய முடிவுகள் வந்திருக்கிறது. மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களை ஆளுநர்கள் கால வரையின்றி ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல தெரிவித்திருக்கிறது. இந்தியா என்பது கூட்டாட்சியில் ஆளுநர்கள் ஒரு மசோதா தொடர்பாக அவையுடனான வேறுபாடுகளை தீர்ப்பதற்காக பேச்சுவார்த்தை செயல்முறையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இடையூறு விளைவிக்கக்கூடிய வகையில அணுகுமுறை மேற்கொள்ளக்கூடாது என்றும் தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்திருக்க அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு 3 வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்று மத்திய அரசு சொல்வது போல் 4வது வாய்ப்பு இல்லை என்பதையும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் ஒரு சாராம்சமாக சேர்த்திருக்கிறது. அதே நேரத்துல அரசியல் சாசன பிரிவு 200 மற்றும் 201 படி ஆளுநர் குடியரசுத் தலைவர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்துடைய 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு தற்போது இந்த தீர்ப்பு என்பதை வழங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்ட கால வரம்புகள் குறித்தான அந்த தீர்ப்புகளும் தொடர்ச்சியாக வாசிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில கால வரம்பின்றி அந்த மசோதாக்களை கிடப்பில் போடக்கூடாது என்றும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல தெரிவித்திருக்கிறது. மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் காலவரையற்ற ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் காலவரையன்றி ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த விரிவான தகவல். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினுடைய அதே சாராம்சம் இன்றைய தீர்ப்புல இருப்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். முந்தைய உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் சட்டமன்றங்களில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு விரைந்து ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும், அதற்கு 3 மாத கால அவகாசம் என்பதையும் நிர்ணயம் செய்திருந்தார்கள். இந்த நிலையில தான் குடியரசுத் தலைவர் இதை எதிர்த்து 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பியிருந்த நிலையிலே இந்த வழக்கினுடைய அனைத்து தரப்பு வாதங்களையும் நாங்கள் கேட்டோம் என்று தெளிவாக குறிப்பிட்ட உச்சநீதிமன்றத்துடைய அரசியல் சாசன அமர்வானது மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் ஆளுநர்கள் கால வரையின்றி ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது என்பதை தன்னுடைய தீர்ப்பினுடைய ஒரு சாராம்சமாக தெரிவித்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு தமிழக சட்டப்பேரவையில நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு மசோதா ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தால் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கூடிய கால வரம்பை தாண்டி அந்த மசோதாவை கிடப்பில் வைத்திருக்க முடியாது. ஒன்று, அந்த மசோதா மீது முடிவெடுக்கப்பட வேண்டும், அல்லது என்றால் அந்த மசோதாவை ஒன்று குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்க வேண்டும். அதுவும் இல்லை என்றால் ஆளுநர் ஒரு வரைவை தயார் செய்து அந்த வரைவை அப்படியே தமிழக சட்டப்பேரவைக்கு அனுப்பி இதெல்லாம் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதை மட்டுமே இவர்களால் செய்ய முடியும் ஆளுநர்களால். 4வதாக மத்திய அரசு சொல்வது போல் அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்பதுதான் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல மிக முக்கியமாக தெரிவித்திருக்கிறது. அரசியல் சாசன விதிப்படி ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கோ அல்லது மறுபரிசீலனைக்காக மசோதாவை நிறுத்தி வைக்கவோ திருப்பி வைக்கவோ ஆளுநர் அதிகாரம் பெறுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைச்சரவைதான் முதன்மையாக இருக்க வேண்டும், மாநிலத்தில் 2 நிர்வாக அதிகாரிகள் இருக்க முடியாது என்பதையும் நீதிபதிகள் உறுதிப்படுத்துவதாக தற்போது ஒரு முக்கியமான அம்சத்தை சுட்டிக்காட்டி நீதிபதிகள் தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறாங்க. பல்வேறு முக்கியமான விஷயங்கள் இந்த தீர்ப்புல சாராம்சமாக நம்ம பார்க்க முடிகிறது. ஒன்று, ஒரு மாநிலத்துல 2 நிர்வாக அதிகாரங்கள் இருக்க முடியாது, சட்டப்பேரவைக்கு தான் நிர்வாக அதிகாரங்கள் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீதிபதிகள் திட்டவட்டமாக சுட்டிக்காட்டுகிறார்கள். மாநிலத்தில் 2 நிர்வாக அதிகாரங்கள் இருக்க முடியாது என்பதை நாங்கள் இந்த தீர்ப்பின் மூலமாக உறுதிப்படுத்துகிறோம் என்பதையும் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அடங்கிய அரசியல் சாசன அமர்வு தெரிவித்திருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் அமைச்சரவையின் முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதையும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே
சட்டமன்றத்தால் முடிவு செய்யப்பட்ட நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் ஆளுநருக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய பட்சத்தில் ஆளுநர் கால வரையின்றி அந்த மசோதாவை நிறுத்தி வைக்க முடியாது. அதற்கு ஒன்று ஒப்புதல் வழங்கப்பட வேண்டும், இல்லை என்றால் அது குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யப்பட வேண்டும், இல்லை என்றால் சட்டப்பேரவைக்கு அனுப்பப்பட வேண்டும். இதுதான் ஆளுநருக்கு கீழ் இருக்கக்கூடிய 3 வாய்ப்புகள். இதை தாண்டி 4வதாக ஒரு வாய்ப்பு இல்லை என்பதையும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுதான் ஒரு மாநிலத்தை முழுமையாக செலுத்தக்கூடிய அதிகார அமைப்பாக இருக்க வேண்டும் என்றும், ஒரு மாநிலத்திற்கு 2 அதிகார அமைப்புகள் செயல்படுவதை எங்களால் ஏற்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் திட்டவட்டமாக இந்த தீர்ப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே விதிக்கப்பட்ட கால வரம்புகள் மீண்டும் நீடிக்கிறது அப்படின்றத உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் ஒவ்வொரு முறையும் நீதிமன்ற கருத்தை கேட்க வேண்டியதில்லை என்பதையும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கை மேற்கோள் காட்டி இனி வரக்கூடிய காலங்களில் மசோதாக்கள் நிலுவையில் வைக்கப்பட்டாலோ, மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படவில்லை என்றாலோ நீதிமன்றத்தை அடுத்தடுத்த மாநிலங்கள் நாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை என்றால் அந்த மசோதாக்கள் மீது ஒப்புதல் வழங்குவதற்கான கால அவகாசங்கள் குறித்து ஆளுநர்கள் ஒருவேளை நீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்துடைய அரசியல் சாசன அமர்வானது மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துடைய கருத்தை கேட்க வேண்டிய தேவை இல்லை என்பதையும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். யோகேஸ்வரன், தற்போது இந்த தீர்ப்பின் மூலம் குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 கேள்விகளுக்கு விடை கிடைத்துள்ளதா அல்லது அதில் ஏதேனும் சந்தேகங்கள் உள்ளனவா? ஜனனி, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பினுடைய இறுதி தீர்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஒரு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பக்கூடிய மசோதாக்களை நிறுத்தி வைப்பதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் இன்று தன்னுடைய தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. குறிப்பிட்ட கால அளவுகளுக்குள் அந்த மசோதாக்கள் மீது ஆளுநர்கள் முடிவெடுக்கப்பட வேண்டும் என்பதையும் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு தன்னுடைய தீர்ப்பினுடைய இறுதியாக வழங்கி இருக்கிறது. இதற்கு முன்பு நம்ம பார்த்த சாராம்சங்கள் அனைத்துமே ஏற்கனவே வைக்கப்பட்ட வாதங்களிலிருந்து நீதிமன்றம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இந்த வழக்குல அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களாக தான் இருந்தது. இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பாக ஒரு சட்டமன்றத்துல, குறிப்பாக தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில அனுப்பப்படுகிற மசோதாக்களுக்கு நிறுத்தி வைப்பதற்கு ஆளுநர்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பாக வழங்கி இருக்கிறது. குறிப்பிட்ட கால அளவில ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பதையும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பாக வழங்கி இருக்கிறது. எனவே ஏற்கனவே இதே உச்சநீதிமன்றத்தால் ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவர்களுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட கால வரம்பு என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது தீர்ப்பின் மூலமாக என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த தீர்ப்பினுடைய ஒரு சாராம்சமாகவே குறிப்பிட்ட கால அளவுல ஆளுநர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட வேண்டும் என்றும், ஒரு மாநிலத்தில் 2 ஆட்சி முறை இருக்க வேண்டாம் என்று நீதிமன்றம் எண்ணுகிறது என்ற ஒரு கருத்தையும் சுட்டிக்காட்டி நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். எனவே குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 கேள்விகளை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட விசாரணையில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படக்கூடிய மசோதாக்களுக்கு கால வரம்பை உச்சநீதிமன்றத்தால் நிர்ணயம் செய்ய முடியுமா என்ற கேள்விக்கு நிர்ணயம் செய்ய முடியும் என பதிலளித்து 3 மாத காலத்திற்குள் ஒரு மசோதாக்களின் மீது ஆளுநர்கள் முடிவு செய்யப்பட வேண்டும். அதற்கு மேல் என்றால் அவர்களுக்கு 3 வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று, அந்த மசோதாக்கள் மீது முடிவெடுக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டும். 3வது வாய்ப்பாக அந்த மசோதாக்களை திருத்தம் செய்வதற்காக மாநில சட்டப்பேரவைக்கு மீண்டும் திருப்பி அனுப்ப வேண்டும். இந்த 3 வாய்ப்புகளை தவிர 4வதாக இந்த மசோதாக்களை நிறுத்தி வைப்பதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் ஆளுநர்களுக்கு இல்லை என்பதைதான் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வு சுட்டிக்காட்டியதோடு, ஒரு குறிப்பிட்ட கால அளவுல ஆளுநர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்துல மாநில சட்டமன்றங்கள்ல நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களை நிறுத்தி வைப்பதற்கு மாநிலங்களுடைய ஆளுநர்களுக்கு அதிகாரங்கள் இல்லை என்பதையும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பாக வழங்கி இருக்கிறது. ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாகவே இந்த தீர்ப்பு என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஜனனி, யோகேஸ்வரன், தற்போது அந்த 14 கேள்விகளும் அதன் தீர்ப்புகள் என்னென்ன என்பதன் விவரம் யோகேஸ்வரன். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திற்கு கால வரம்பு நிர்ணயம் செய்ததை தொடர்ந்து ஒரு 14 கேள்விகளை அனுப்புகிறார். அந்த கேள்விகள் என்ன அப்படின்னா, அரசியல் சாசனம் கால வரம்பு நிர்ணயிக்காத நிலையில உச்சநீதிமன்றம் எப்படி கால வரம்பை நிர்ணயம் செய்ய முடியும்? ஒன்று. 2வது, குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கான அதிகாரத்திற்கு மாற்றாக உச்சநீதிமன்றம் தனது தனிப்பட்ட அதிகாரமான 142 பயன்படுத்த முடியுமா என்றும் குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியிருந்தார். 2. 3வது, மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தின் தனிப்பட்ட அதிகாரத்தை மத்திய அரசுக்கு எதிராக பயன்படுத்துகின்றனவா என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார். இவற்றை தவிர மசோதாக்கள் மீது முடிவெடுக்கும் ஆளுநரின் அதிகாரமான அரசியலமைப்பு பிரிவு 200
நீதித்துறை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாத வகையில அரசியலமைப்பு பிரிவு 361 பாதுகாப்பு வழங்கியுள்ளது. அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் ஆளுநரின் விருப்புரிமை நியாயமானதா என்றும் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திற்கு தன்னுடைய கேள்வி என்பதை எழுப்பியிருந்தார். இவற்றை தவிர அரசியல் சாசன பிரிவு 201 கீழ் குடியரசுத் தலைவருக்கு விருப்புரிமை பயன்படுத்துவது நியாயமானதா என கேள்வி எழுப்பியதோடு உச்சநீதிமன்றம் தனிப்பட்ட அதிகாரமான அரசியல் சாசன பிரிவு 142 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆளுநரின் உத்தரவுகளை எந்த வகையிலும் மாற்ற முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். ஏனென்றால் தமிழக அரசு தொடர்ந்த அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கிய போது உச்சநீதிமன்றத்திற்கு என இருக்கக்கூடிய தனிப்பட்ட அதிகாரமான 142 பயன்படுத்திதான் தமிழக ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்த மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியதோடு ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவருக்கான கால வரம்பையும் நிர்ணயம் செய்திருந்தது. இதை மையப்படுத்திதான் உச்சநீதிமன்றம் தனிப்பட்ட அதிகாரமான அரசியல் சாசன பிரிவு 142 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆளுநரின் உத்தரவுகளை எந்த வகையிலும் மாற்ற முடியுமா என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திற்கு எழுப்பியிருந்த 14 கேள்விகளில் ஒன்றாக எழுப்பியிருந்தார். இவற்றை தவிர உச்சநீதிமன்றம் தனிப்பட்ட அதிகாரமான அரசியலமைப்பு பிரிவு 142 நடைமுறை சட்ட விதிகளுக்கு மட்டும் பயன்படுத்த முடியுமா அல்லது நடைமுறை விதிகளுக்கு முரண்பான உத்தரவுகளை பிறப்பிக்கவும் அதிகாரம் இருக்கிறதா என்றும் உச்சநீதிமன்றத்துடைய அந்த 142 அதிகாரத்தின் மீதே கேள்வி எழுப்பியிருந்தார். மிக முக்கியமாக ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா என்றும் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். நம்ம முன்பே சுட்டிக்காட்டியிருந்தோம், உச்சநீதிமன்றம் தனக்கு இருக்கக்கூடிய 142 அதிகாரங்களை பயன்படுத்தி தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமலே உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் வழங்கியிருந்தது. இந்த ஒப்புதலுக்கான கேள்வியாகத்தான் ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார். உச்சநீதிமன்றத்திற்கு இந்த 14 கேள்விகள் எழுப்பியதை உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இதை ஒரு வழக்காக எடுத்துக்கொண்டு அனைத்து தரப்பு வாதங்களையும் நாம் கேட்டோம். வாதங்களை கேட்டதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் இந்த வழக்குல ஒரு விரிவான தீர்ப்பை வழங்கும் என தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில யார் யாரெல்லாம் இந்த வாதங்களை முன்வைத்திருந்தார்கள் என்றால் குடியரசு தரப்பில் மத்திய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல், அதே போல ஆளுநர்கள் தரப்பில் ஆஜரான மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட பிற மாநிலங்கள், இந்த வழக்கில் ஒரு மனுதாரராக இருக்கக்கூடிய மாநிலங்களை சார்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர், அதே நேரத்துல ஆளுநர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கக்கூடிய மாநில அரசுகளுடைய வழக்கறிஞர்கள், இப்படி பலதரப்பட்ட வாதங்களும் முன்வைக்கப்பட்டது. இதோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுடைய மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் இந்த வழக்கில் ஆஜராகி அவரவர் மாநில தரப்பு வாதங்களையும் முன்வைத்திருந்தார்கள். இப்படி மிக விரிவான வாதங்களாக தொடர்ந்து 11 நாட்களாக இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று முடிந்த நிலையிலே இந்த வழக்குல தீர்ப்பு என்பது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே உச்சநீதிமன்றத்துடைய தற்போதைய தலைமை நீதிபதி B.R. கவாய் இன்னும் சில நாட்கள்ல தன்னுடைய பணி ஓய்வு பெற இருக்கக்கூடிய நிலையில அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்குல இன்று உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி B.R. கவாய் தலைமையிலான அடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பு என்பதை வழங்கியது. இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய மையப்புள்ளி, உச்சநீதிமன்றத்தால் குடியரசுத் தலைவருக்கோ ஆளுநருக்கோ கால வரம்பை நிர்ணயம் செய்ய முடியுமா ஒன்று. இரண்டாவது, குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநர்களும் ஒரு மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிப்பதற்கான நிர்ணயம் செய்யப்பட்ட கால வரம்பு மற்றும் அதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம், இது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இந்த கேள்விக்கு தான் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பாக வழங்கியிருக்கக்கூடிய நிலையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுதான் மாநிலத்தை முழுமையாக செலுத்தக்கூடிய அதிகார அமைப்பாக இருக்க வேண்டும். ஒரு மாநிலத்திற்கு 2 அதிகார அமைப்புகள் செயல்படுவதை உச்சநீதிமன்றத்தால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்ததோடு மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் எந்த ஒரு முறையும் நீதிமன்றத்தின் கருத்தை கேட்க வேண்டியது அவசியமில்லை என சுட்டிக்காட்டியதோடு ஆளுநர்கள் மசோதாக்களை நிறுத்தி வைப்பதற்கு அதிகாரம் இல்லை என தங்களுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். எனவே இனி வரக்கூடிய காலங்கள்ல மாநில சட்டமன்றங்களில் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்கள் மீது 3 மாத காலத்திற்குள் ஆளுநர்கள் முடிவெடுக்கப்பட வேண்டும் என்றும் ஆளுநர்களால் 4வது வாய்ப்பாக அந்த மசோதாக்களை நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரங்கள் இல்லை என்பதுதான் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பின் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஜனனி, யோகேஸ்வரன், தற்போது தீர்ப்பு முழுமையாக வெளியாகிவிட்டதா? அப்படி வெளியாகியிருந்தால் அதன் முழுமையான விவரம் என்ன யோகேஸ்வரன்? ஜனனி, உச்சநீதிமன்றத்துடைய முதன்மை அமர்வான தலைமை நீதிபதி B.R. கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தான் இந்த தீர்ப்பை வாசித்திருக்கிறார்கள். தீர்ப்பினுடைய முழு விவரங்கள் இன்று நண்பகலுக்கு மேலாக உச்சநீதிமன்றத்துடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். அதுலதான் நம்ம ரொம்ப விரிவான சாராம்சங்களை எல்லாம் பார்க்க முடியும். உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் வழங்கக்கூடிய தீர்ப்பு
அதுல உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புல இறுதி பக்கங்கள்ல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான சாராம்சங்களை மட்டுமே இப்போது தீர்ப்பாக நீதிபதிகள் வாசித்திருக்கிறார்கள் இந்த அமர்வுல. அதுதான் நம்ம குறிப்பிட்ட அந்த முந்தைய தீர்ப்புகளுடைய சாராம்சங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. ஒரு ஆளுநருக்கு அதிகாரங்கள் இல்லை மசோதாக்களை நிறுத்தி வைப்பதற்கு, குறிப்பிட்ட கால வரம்புக்குள் ஆளுநர்கள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்கப்பட வேண்டும், இப்படியான அம்சங்களை எல்லாம் நீதிபதிகள் தன்னுடைய நீதிமன்ற அமர்விலே அந்த தீர்ப்புகளாக சுட்டிக்காட்டினார்கள். ஆனால் இன்னும் விரிவான அந்த தீர்ப்பு நகல் என்பது இன்று நண்பகல் அல்லது பிற்பகலுக்கு மேல உச்சநீதிமன்றத்துடைய இணையத்துல வெளியிடப்படும். அப்போது இன்னும் நாம் கூடுதலான விவரங்களை இந்த வழக்கு தொடர்பாக தெரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்துல உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வாசித்து விட்டு அவர்கள் எழுவதற்கு முன்னதாக ஒரு சாராம்சத்தை குறிப்பிட்டு காட்டினார்கள். ஏற்கனவே இதே வழக்குல, அதாவது குடியரசுத் தலைவர் இந்த 14 கேள்விகளை அனுப்புவதற்கு முன்னதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது இல்லையா, அந்த முந்தைய தீர்ப்புக்கு நீதிமன்றம் செல்ல விரும்பவில்லை என்பதையும் நீதிபதிகள் தெரிவித்து விட்டார்கள். எனவே இது 2 விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, முந்தைய தீர்ப்புகள் இப்போதைக்கு இல்லை, இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையிலே மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கான கால நிர்ணயம் ஏற்படுகிறது அப்படின்றத எடுத்துக்கொள்ளலாம். இது இன்னும் கேள்வியாக இருக்கிறது. இதனுடைய முழுமையான விவரங்கள் என்பது தீர்ப்பினுடைய நகல்கள் கிடைத்ததற்கு பிறகாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். தற்போதைய சூழலில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு முழுமையாக வாசிக்கப்பட்டு விட்டது, அதனுடைய நகல் இணையத்தில் பதிவேற்றப்படும் என தெரிவித்துவிட்டு நீதிபதிகள் எழுந்து சென்று விட்டார்கள். ஜனனி, யோகேஸ்வரன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.